எத்தனையோ வாகனங்கள் இருந்தாலும் கருட வாகனமே மகாவிஷ்ணுவுக்கு சிறந்தது. குங்குமாங்கித வர்ணாய குந்தேந்து தவளாயச்ச விஷ்ணு வாகன ரூபனே நமஸ்துபியம் நமஸ்துபியம் பறவைகளின் அரசனை. பல ரிஷபராசி நேயர்கள் வாழ்க்கையை தேடுறாங்க, உடல் நலத்தை தேடுறாங்க, மனோநலத்தை தேடுறாங்க. அதே மாதிரி கொஞ்சம் பணிவு பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோழா, பணிவு வர வேண்டும் தோழிங்கிற வார்த்தை தான் கடகராசி நேயர்களுக்காக நான் கடுமையான உழைப்பும் நம்பிக்கையும் கொண்ட கன்னிராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாளினுடைய அமைப்பு காசை கணக்கு பார்க்காத கன்னிராசி நேயர்களேன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். அப்படின்னு இந்த யானை வாங்கிட்டீங்க துலாம் ராசி நேயர்களே, அங்குசத்தை எப்போ தான் வாங்க போகிறீங்க, இல்லை உங்ககிட்ட இருக்க அங்குசத்தை எப்போ மாற்ற போகிறீங்கன்னு. அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் சொல்ல காப்பாற்றி விடுவீங்க. சார் நிஜமாவா சார்? விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தோனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 27ஆம் தேதி ஜூலை மாதம் 2026 திங்கட்கிழமை ஆடி மாதம் 11ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு நாளினுடைய விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். இந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. இது எல்லாமே இன்றைய சூரியோதயம்ங்கிற என்னோட ஜோதிட ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்ற அளவுக்கு மாறப்போகுது வெகு விரைவில். சிறிது காலம் காத்திருக்கணும். இன்னைக்கு சந்திரன் மூல நட்சத்திரத்துல காலை 10:48 வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார். அதுக்கப்புறம் மேல் பூராட நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார். திரையோதசி திதி மாலை 4:36 வரைக்கும். அதற்கப்புறமேல் சதுர்த்தசி திதி நமக்காக அமிர்த யோகமும் சித்த யோகமும் கூடிய நாளாக இன்றைய நாள். ரோகிணி மிருகஷீடம்ங்கிற நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 9 முதல் 10 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைய யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. பிற்பகல் 1:30 3 வரைக்கும் குளிகை. சூலம் கொண்ட திசையாக கிழக்கு. இப்படி சந்திரன் மூலம் பூராடம்ங்கிற 2 நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு. ரோகிணி மிருகஷீடம்ங்கிற நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமமா இருக்கு. நம்ம அன்புக்குரிய நேயர்கள் யாராவது ரோகிணி மிருகஷீடத்துல இருந்தீங்கன்னா குங்குமாங்கித்த வர்ணாய குந்தேந்து தவளாயச்ச விஷ்ணுவாகன ரூபனே நமஸ்துபியம் நமஸ்துபியம் பக்ஷி ராஜாயனே நமக அப்படிங்கிற மந்திரத்தை காதுகளால் கேட்கிறதும் அதை உச்சரிக்கிறதும். சார் அதனால தான் கருட பகவானை வச்சிருக்கீங்களா சார்? அடடா என்ன கலர்! குங்குமாங்கித்த வர்ணாய, அந்த குங்குமத்தின் சிவப்பு எத்தனை நிறமோ அத்தனை சிகப்பு நிறம். அப்போ நீங்கள் இதுலேருந்தே புரிஞ்சிருப்பீங்க எங்களுக்கு பரிகாரமாக சிவப்பு கலர் ட்ரெஸ் தானே சொல்ல போகிறீங்க. டார்க் ரெட்டா சார்? ஆமாம், அவரே அந்த நிறத்தில் தான் இருப்பார். கழுத்து வெள்ளையாக இருக்கும், சிகப்பில் வெள்ளை கலந்தோ வெள்ளையில் சிகப்பு கலந்தோ. ஆனால் சிகப்பு நிறம்ங்கிறது இன்னைக்கு வஸ்திரமாக இருந்ததுன்னா இந்த சந்திராஷ்டமத்திலேருந்து ரோகிணி மிருகஷீடம்ங்கிற நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய உதவியாக என்னுடைய ராசி பலன் இருக்கும். அந்த கருட பகவானினுடைய திருவுருவ படத்தை ஃபோனில் டிபியாக வச்சுருக்கிறதும். சார் ஆந்த வேலை பெருமாள் கோவில் இருக்குது சார், விஷ்ணு பகவானினுடைய ஆலயங்கள் இருக்குது, அங்கே கருடன் சன்னதி இருக்குது அப்படின்னு சொல்பவர்கள் கூட துளசி தீர்த்தம் சாப்பிடுவதும், அவரை 3 முறை பிரதர்சனங்கள் வருவதும், அவருடைய பெருமையை காதால் கேட்கிறதும், வினத்தா சுதான அவங்க அம்மாவினுடைய வினத்தைங்கிற பெயரை சொல்லி அவரை அழைத்தால் அவருக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம் ஜாஸ்தி இருக்குமா. இப்படி ஒரு தெய்வத்தினுடைய பெருமையை பற்றி தெரிஞ்சுக்கிறதும். சார் மானு மீன் மயில் பச்சைக்கிளி வெள்ளைப்பசு இன்னும் என்னென்னோ நீ ஐட்டம் புதுசாக விட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னு இத்தனை இந்த ஜீவராசிகள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்கும். அந்த தெய்வங்களினுடைய குறியீடு அதில் உண்டு. அதனால தான் குதிரை ஒருத்தருக்கு வாகனம். கருட பகவான் மகாவிஷ்ணுவுக்கு எத்தனையோ வாகனங்கள் இருந்தாலும் கருட வாகனமே மகாவிஷ்ணுவுக்கு சிறந்தது அப்படிங்கிற ஒரு தகவலை உங்களுக்காக சொல்லிட்டு, இப்படி சந்திரன் 2 நட்சத்திரத்தில் மூலம் பூராடம்ங்கிற நட்சத்திரத்தில் இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போகிறாரு. இந்த சஞ்சாரம் ஏன் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும், ஏனைய நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் கூட இந்த கருட பகவானுடைய பெருமையை தெரிஞ்சுக்கிறதோ அவருடைய திருவுருவ காட்சியை பார்த்துட்டு இன்னைக்கு நாள ஆரம்பிக்கிறதோ உத்தமமான பலன்களை கொடுக்கும். என்ன மந்திரம் அது? குங்குமாங்கித்த வர்ணாய, வர்ணம்னா நிறம், குங்குமாங்கித்த வர்ணாய குந்தேந்து தவளாயச்ச விஷ்ணு வாகன ரூபனே நமஸ்துபியம் நமஸ்துபியம் பறவைகளின் அரசனே பக்ஷி ராஜாயனே நமக அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டு அவருக்கு நமஸ்காரம்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாள் ஆரம்பிச்சிங்கன்னா இந்த சந்திராஷ்டமத்துலேருந்து மிகப்பெரிய எக்ஸம்ஷன் இருக்கும்.
விக்கிரகம் நல்லா இருக்கா, கலராக இருக்கா, நீ விட்டுக்கிட்டே தான் சார் இருக்க கலர் கலராக அப்படின்னு நம்ம நேர்கள் சொல்கிறது ரொம்ப நல்லா தெரியுது. எப்பவும் போல் மேஷராசி நேர்கள்ட்டே ஆரம்பிப்போம். மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மானாட மயிலாட கொஞ்சம் கடன் கொடுத்தவர்களும் சேர்ந்து ஆட அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். வட்டி வரி வாய்தா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சின்ன நெருக்கடி இருக்கும், ஒரு டென்ஷன், ஒரு படபடப்பு. ஆமாம் சார் ஆமாம் சார், இந்த லாஸ்ட் மினிட் ரஷ் சப்மிஷனுங்கிறது உங்களுக்காக இருக்கும். கொஞ்சம் ஓடு 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 உடியா 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 ஆடிட்டர் அட்வொகேட் இவங்க கிட்டேருந்தெல்லாம் தகவல்கள், இவங்க கிட்டேருந்தெல்லாம் சிறப்பான செய்திகள், சட்டம் சமூகம் காவல் வம்பு வழக்கு பஞ்சாயத்து பொருளாதாரம் ஃபைனான்ஸ் இந்த துறைகள்லேருந்து அழைப்பிதழ்கள், வங்கி மேலாளர்கள்ட்டேருந்து அழைப்பிதழ்கள், பேங்கிங் டிரான்சாக்ஷன், ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், இன்சூரன்ஸ் போன்ற துறைகளிலிருந்து அழைப்புகள் மேஷராசி நேயர்களுக்காக இருக்கும். ஒரு ஃபீஸ் கூட கேட்பாங்கன்னா பார்த்துக்கங்களேன். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் தான் ஆரம்பிக்கும் போதே சந்திராஷ்டமோன்ட்டீங்க, சிவப்பு கலர் சொக்கான்ட்டீங்க, சிவப்பு வெள்ளை கலந்த சொக்காவா வெள்ளையில் சிவப்பு கலந்த சொக்காவான்னு தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது இருக்கும். நிறைய தேடல், தேடி தேடி தேய்ந்தேனே மீண்டும் கண்முன் கண்டேனே அப்படின்னு இந்த மீண்டும் கண்முன் காண்பேனா அப்படிங்கிறது தேடுறதில்ல ரிஷபராசி நேயர்கள். இன்னைக்கு நாளினுடைய அமைப்பு பொருட்களை கைமறதியாக வச்சுட்டு தேடுறது. பல ரிஷபராசி நேயர்கள் வாழ்க்கையை தேடுறாங்க, உடல் நலத்தை தேடுறாங்க, மனோநலத்தை தேடுறாங்க, பொருளாதாரத்தை தேடுறாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் என்ன பலன்னு சொல்ல முடியும்? இன்னைக்கு ஒரு தேடல், ஒரு சின்ன தேடல், கைமறதியாக பொருளை வச்சுட்டேன், கைமறதியாக ஃபைலை வச்சுட்டேன், கைமறதியாக ஃபோனை வச்சுட்டேன், இந்த ஆட்டை தோளில் போட்டுட்டு எங்கே ஆட்டை காணோன்னு தேடின மாதிரியே தேடிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது இங்கே தான் இவத்துட்ட இருக்குது, எங்கன்னு தெரியல. இந்த அடையாள அட்டை, ரசீது, ஆதார் கார்டு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இதை கைமறதியாக வச்சுட்டனோ, அங்கே விட்டுட்டனோ, இங்கே விட்டுட்டனோ அப்படின்னு தேடும் பொழுது அரகாசம்மா உனக்கு வெள்ளம் வாங்கி வைக்கிறேங்கிற வார்த்தையும் சிகப்பு நிற வஸ்திரமும் ரிஷபராசி நேயர்களை காப்பாற்றும். அடுத்து இருக்கிற மிதுனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் தில்லுக்கு துட்டு, துட்டுக்கு தில்லு. அப்போ இந்த மணி எக்ஸ்சேஞ்ச், பண பரிவர்த்தனைகள், பேயபிள் ரிசீவபிள், மாத கடைசியினுடைய ஒரு சின்ன இறுக்கம், ஒரு ரொட்டேஷன், 2 அக்கௌண்ட்டில் இருக்க ஃபண்டையும் ஒன்றா வச்சிடலாமா, இதை கொஞ்சம் கொடுத்துட்டு இங்கேருந்து வாங்கிக்கலாமா, அங்கே கொடுத்துட்டு இங்கே வாங்கிக்கலாமா, கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே அப்படின்னு இந்த மனமேன்னு சொல்லக்கூடிய அமைப்பு, பணமே மனமேன்னு சொல்லக்கூடிய அடடா டைட்டில் கார்ட்லேயே போடலாம் போல இருக்கே, மனமே பணமே தேடக்கூடிய மிதுனமே அப்படின்னு மாமாமே என்ன பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட ஒரு உபாதை. இன்னைக்கு எக்ஸ்கியூஸ் மீன்னு ஒரு 4-5 பேர்கிட்டையாவது சொல்லணும், ஐ அப்பாலஜைஸ்னு ஒரு 3 பேர்கிட்டையாவது சொல்லணும், சாரி அப்படிங்கிறது இருக்கும். ப்ளீஸ் சாரி, எக்ஸ்கியூஸ் மீ, இந்த வார்த்தைகளால் கடகராசி நேர்களே உங்கள் தரம் குறைந்து போகாது, உங்களுடைய குணம் குறைந்து போகாது. அதே மாதிரி கொஞ்சம் பணிவு, பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோழா, பணிவு வர வேண்டும் தோழிங்கிற வார்த்தை தான் கடகராசி நேயர்களுக்காக நான் சொல்வேன். அசையும் அசையா சொத்தினுடைய பாரம். ஆமாம் சார் ஆமாம் சார், இந்த வீடு சார், இந்த கார் சார், அதனுடைய விரயங்கள் சார், வரியான் சார், ஜனவரி பிப்ரவரியை தவிர்த்து மீதி எல்லாத்துலேயும் வரியான் சார். ஒரு பக்கம் பாடுபட்டு உழைச்சும் சேர்க்க முடியல, இன்னொரு பக்கம் சேர்த்த பணத்தை அனுபவிக்க முடியல, அனுபவித்த பணத்துக்கும் ஜனவரி பிப்ரவரியை தாண்டி மீதி எல்லா வரியும் கட்ட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு புலம்பல் கடகராசி நேயர்களுக்கும். ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனில் சின்ன இரிட்டேஷன், சர்வர் டவுன், பண பரிவர்த்தனைகள் தடுமாற்றம் பெற வேண்டிய அமைப்பு. இந்த வரேன்னாங்க தர்றேன்னாங்க, வரல தரல, சந்திரனே வரல தரல, கொஞ்சம் விட்டு பிடிப்போம் கடகராசி நேயர்களே, விட்டு பிடிங்க. அடுத்து இருக்கிற சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இந்த இதிகாசங்கள், புராணங்கள், வரலாற்று சுவடுகள், வரலாற்று குறிப்புகள், ஒரு ராஜாவை பற்றின குறிப்போ ஒரு தெய்வங்களை பற்றின குறிப்பையோ கடந்து வர வேண்டிய ஒரு அமைப்பு. இந்த கோவிலில் இருக்க தூண்கள்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குது, நரசிம்மர் வேறு இந்த தூண்குள்ளே இருந்தாராமே, இந்த தூணை தொட்டு பார்க்க வேண்டிய அமைப்பு. நீங்களே பெரிய தூண் தான், உங்கள் நம்பிக்கை, உங்களுடைய மனோதிடம் இதே பெரிய தூண் மாதிரி இருக்கும், அசைக்க கூட முடியாது, யாராலையும் அசைக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய சிம்மராசி நேயர்களினுடைய மனது திடமாக காணப்பட வேண்டிய தருணம். அப்போ எதிரியுடன் ஆட்டம் சமபலத்தில் இருக்கும். ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ், வரலாற்றை திருப்பி பாருங்கள், நீங்கள் யார் எவர் என்னங்கிறதெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். இந்த ஃப்ளாஷ்பேக்கு, இந்த ரீவைண்டு இந்த கொசுவர்த்தி சுற்றின மாதிரி ஆற்றுல விளையாண்டது, மணலில் விளையாண்டது, ஆற்றுல குளித்தது, சைக்கிளில் ரவுண்ட் அடித்தது, ஆகான்னு சவுண்டு விட்டது, இதெல்லாம் ஒரு ஃப்ளாஷ்பேக்காக வந்து போக வேண்டிய அமைப்பு இன்றைக்கி சிம்மராசி நேயர்களுக்காக இருக்கும். ஃப்ளாஷ்பேக் தான், காசாக கொடுக்க போகிறோம். அடுத்து இருக்கிற கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரை காசு கொடுக்குறோமோ இல்லையோ, பிரயாணங்கள் சுகமாகும், சந்திப்புகள் சந்தோஷம்
தரும். அப்போ காசை கணக்கு பார்க்காத கன்னி ராசி, அடடா ககக அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குன்னா பார்த்துக்கலேன். கருத்துக்களை மிக கச்சிதமாக கவி கொண்டீர்கள் கன்னிராசி நேயர்களே அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். அப்போ இன்கம்மிங்கிறது ஜாஸ்தி இருக்கும். பண பரிவர்த்தனைகள் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு. வாசனாதி திரவியங்கள், அழகு சாதன பொருட்கள், வாதத்துக்கும் மருந்து உண்டு கன்னிராசி நேயர்களே. பிடிவாதத்துக்கு மருந்து கிடையாது. வைராக்கியமும் கடுமையான உழைப்பும் நம்பிக்கையும் கொண்ட கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைக்கி நாளினுடைய அமைப்பு காசை கணக்கு பார்க்காத கன்னிராசி நேயர்களேன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் அப்படின்னா பார்த்துக்கங்களேன். அப்போ எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு. தாய்வழி உறவுகள் இன்றைக்கி மாமன், மைத்துனன், மாப்பிள்ளை, மச்சான், இது பெரிய அளவுக்கு சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு. தாய் மாமனை எண்ணிய ஒரு சந்தோஷங்கிறது உங்களுக்காக இருக்கும். மாமான்னு யாராவது ஒருத்தரையாவது கூப்பிடலாமா, நம்ம மாமா எப்படி அப்படின்னு, சின்ன மாமாவா பெரிய மாமாவான்னு கன்னிராசி நேயர்கள் கேட்கக்கூடாது. மாமன் மைத்துனன் உறவு சந்தோஷம் தர வேண்டிய அமைப்புங்கிறது இன்றைக்கி நாளில் உண்டு. அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும், துலாம் ராசி நேயர்களே நீங்கள் நிற்கல, நான் உங்களுக்கு ராசி பலன் சொல்லலை அப்படிங்கிற அளவுக்கு சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு, எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிற முனைப்பு. சந்திரன் உங்களுக்கு முன்னாடி போயிட்டு இருக்காருங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. புது முயற்சிகள், புது சந்திப்புகள், புது அறிமுகங்கள் அடடான்னு சொல்கிற அளவுக்கு இருக்குன்னா பார்த்துக்கங்களேன். அப்போ உங்கள் பலம் என்னன்னு உங்களுக்கே தெரியாது. யாரோ ஒருத்தர் உங்களை பற்றி சொல்லும் பொழுது தான் அதில் சந்தோஷம் வரும். ஆனால் குறை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி நாள் இருக்கும். சார் என்ன சார் குறை? இந்த குக்கருக்கு கைப்பிடி இல்லை, இந்த வண்டிக்கு அந்த ஹாரன் சவுண்டு கம்மியாக இருக்குது, இந்த வண்டியில் காற்று கம்மியாக இருக்குது, பெட்ரோல் கம்மியாக இருக்குது, பெட்ரோல் சிவப்பு கோட்டுக்கு கீழே வந்துருச்சு. ஆமாம் கார்த்தி சார், நீ ஸ்ரீரங்கத்தில் உட்காந்துட்டு சொல்கிற, நான் பாருங்கள் இங்கே உட்காந்துட்டு கூட பார்க்க முடியல அப்படின்னு. இந்த கைப்பிடி இல்லாத குக்கரு, மூடி இல்லாத குண்டான், அந்த 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 கவர் இல்லாத செல்ஃபோனு. ஆமாம், நானும் இந்த செல்ஃபோன் கவர் ஒன்று வாங்கலான்னு தான் பார்க்குறேன். இந்த டெம்பர் கிளாஸை மாற்றிடலான்னு பார்க்குறேன். கொஞ்சம் ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு இன்றைக்கி சற்று குறையை கண்டுபிடித்து இதை எப்படி சரி செய்யலாங்கிற எண்ணமும் சிந்தனையும், அதுக்கான நேரத்தை நம்மளால் கொடுக்க முடியுமாங்கிற அமைப்பும் இன்றைக்கி துலாம் ராசி நேயர்களுக்காக இருக்கும். ஆகக்கூடி இந்த யானை வாங்கிட்டீங்க துலாம் ராசி நேயர்களே, அங்குசத்தை எப்போ தான் வாங்க போகிறீங்க, இல்லை உங்ககிட்ட இருக்க அங்குசத்தை எப்போ மாற்ற போகிறீங்கன்னு பாருங்களேன். அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் சொல்ல காப்பாற்றி போடுவீங்க. சார் நிஜமாவா சார், எதிர்பார்த்து உட்காந்துருக்கேன் சார், சந்திரன் அட்வான்ஸாக போகிறாரா, அட்வான்ஸ்னு எனக்கு சொல்லவே மாட்டேங்கிறிய. கண்டிப்பாக அட்வான்ஸ் உண்டு. அட்வான்ஸாக யோசிப்பீங்க விருச்சிக ராசி நேயர்களே. அமௌண்ட் ஹேஸ் பின் கிரெடிட்டட், அமௌண்ட் கெட்ஸ் டெபாசிட்டட். காசே தான் கடவுள் அப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா. ஆமாப்பா, இதை சொல்லத்தான் வந்தியாப்பா அப்படிங்கிறதெல்லாம் விருச்சிகராசி நேயர்களுக்காக இருக்கும். அட் த எண்ட் ஆஃப் த டே மணி மேட்டர்ஸ் விருச்சிகராசி நேயர்களே. இப்படி சொல்ல வேண்டிய அமைப்பு பெரிய அளவுக்கு இருக்கும். தனம், குடும்பம், வாக்கு, செல்வாக்கு, உங்கள் வார்த்தைக்கான மதிப்பும் மரியாதையும் இன்னைக்கு பெரிய அளவுக்கு காப்பாற்றப்படும். எல்லா வேலையும் சரி, வேலைக்கான பொறுப்பும் சரி, பொறுப்புக்கான பொறுப்புணர்ச்சியும் சரி, பொறுப்பு குட்டிங்கிற பேர் இன்றைக்கி உங்களுக்கு வந்துடும்னா பார்த்துக்கங்களேன். அப்போ சின்சியர் குட்டி, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு பெரிய அளவுக்கு இருக்கும் அப்படின்னா பார்த்துக்கங்களேன். அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் விளையாட்டாக சொல்கிற விஷயம் கூட இன்றைக்கி சீரியஸாகவே பார்த்துக்கிட்டு இருப்போம். சந்தோஷங்கிறது பெரிய அளவுக்கு காணப்படும். இந்த ஜில்லுன்னு இருக்கிற ஜிகரு தண்டா, ஒரு டம்ளர் லெமன் ஜூஸு, கொஞ்சம் இளநீர், ஒரு பழச்சாறு, ஆமாம் சார் உங்களை வந்தடையும். எதிர்பார்க்காத ஸ்வீட்ஸ், ஸ்நாக்ஸ், ஆஹா இந்த ஒரு டம்ளர் டீ காஃபி எவ்வளவு சந்தோஷம். கரெக்டாக டயத்துக்கு இருக்கிறப்ப அடடா அப்படின்னு. தனுசு ராசி நேர்களே இன்றைக்கி ஆண் டயம்னா பார்த்துக்கங்களேன். கார்த்தி சார் ஏன் டயம் அப்படியா இருக்குது அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ பலம் பொருந்திய நாளாகவும் சந்தோஷம் தரக்கூடிய அமைப்பும், எதிரிக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடிய தருணங்களும், உங்களை பார்த்து அனைவரும் வியந்து பாராட்டக்கூடிய நிலையும், உங்களுடைய புகழ் பெருமையை சொல்ல வேண்டிய அமைப்பும், நன்றி என்று ஒரு 4 பேர் சொல்லும் பொழுது தான் சார் வாழ்க்கையே நிறைவாக இருக்குன்னு சொல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மறந்துட்டேன்னா அது ரொம்ப பெரிய விஷயமா பேசுகிறாங்க. கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ், கவன சிதறல், கவனக்குறைவு. சந்திரன் உங்கள் ராசியில் அடி எடுத்து வைக்கிற வரைக்குமே இந்த கவன சிதறல், கவனக்குறைவு, தடுமாற்றங்கள், முன்னுக்கு பின் முரணான தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆமாம் சார் சந்திரனே மறைஞ்சு நிற்கிறாரு. 10ஓட 1 11, அத்தோட 1 இதுவும் 1, கார்த்தி சார் நானும் 1 அது ரொம்ப நல்லது. மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் பிடிவாதத்தை விட்டுட்டு வருவதை எதிர்கொள்ளடாங்கிற வார்த்தையை மனசில் ஞாபகம் வச்சுக்கணும். இது நான் சொன்னதில்லை, கிருஷ்ண பரமாத்மா கர்ணனை பார்த்து சொன்னது. உன் பலம்லாம் வேற, இன்னைக்கு நாளைப்பார், கிழமையப்பார், நாள் என்ன சொல்லுது, திதி என்ன சொல்லுது, கோள் என்ன சொல்லுது, நட்சத்திரம் சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாருங்கிறத பார் அப்படின்னு சொன்னது தான். அதே மாதிரி முழுசா கங்காவா மாறி இருக்கு, சந்திரமுகியாக மாறி இருக்க கங்காவே பார் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குன்னா பார்த்துக்கங்களேன். அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த தள்ளு முள்ளு தில்லு முள்ளு, ஆமாங்க அஜிஜோ அடங்கப்பா
தில்லுமுள்ளு பண்ண மாட்டீங்களான்னு இன்னைக்கு ஒரு பொய்யவாவது மறைச்சு சொல்ல வேண்டிய தருணம் அப்படிங்கிறது கும்பராசி நேயர்களுக்காக இருக்கும். இந்த அட்டனா ராகத்தை அவரோகத்தில் பிடிச்சி, சிவரஞ்சனி ராகத்தை பிடிச்சி, தொடையில் ஆதித்தாளம் போட்டால் கிடைக்கிற ராகத்துக்கு பேர் என்ன? ஸ்ரீபிரியாவா, சிவரஞ்சனியாவா, அரர பிரியாவா, கஜபிரியாவான்னு கேளுங்களேன். அந்த மாதிரி கொஞ்சம் மறைத்து பேசி கொஞ்சம் காரியம் சாதிக்க வேண்டிய தருணம். என்ன சார் பண்ணுறது, பொழப்புன்னு அடங்கப்பா பொய் சொல்ல மாட்டீங்களான்னு கும்பராசி நேயர்களே ஒரு பொய்யை நிர்பந்தத்தின் காரணமாக லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆக வேண்டிய தருணம். அதுதான் ஆச்சரியமாக இருக்கும். ஆமாம் சார், சார் இன்னைக்கு எஸ்கேப் ஆகிடும்னா சார், நீ எப்போ எனக்கு நல்லதாகவே சொன்னது இல்லையே சார். ஆமாம், இன்னைக்கு கொஞ்சம் நல்லதாக சொல்கிறேன். எஸ்கேபிசம்ங்கிறது கும்பராசி நேர்களுக்கு இருக்கும். கழுவுற மீனில் நழுவுற மீனாக இருந்துருங்கோ கும்பராசி நேர். நீங்கள் வேற அந்த கருடனுக்கு ரொம்ப பிடிச்சது மீனுங்கிறீங்க, என்ன எதுவும் கொத்திர போகிறாரு அப்படின்னு. கொத்தெல்லாம் மாட்டார், உங்களை காப்பாற்றுவார். உங்ககிட்ட உங்கள் ராசியில் வீட்டு இருக்க சர்பத்துக்கிட்ட இருந்து பெரிய விடைங்கிறத இந்த கருட பகவான் கொடுப்பார் அப்படிங்கிறதையும் என்னால் சொல்ல முடியும். ஆனால் இன்றைக்கி எஸ்கேபிசம் தான் கும்பராசி நேர்களே, பக்காவாக தப்பிச்சிடுவீங்க. உங்களுடைய காரணத்தையும் ஒருத்தவங்க நம்பி பரவாயில்ல மன்னிச்சுட்டேம்பாங்க. பெருசு பண்ணாமல் கழுவுற மீனில் நழுவுற மீனாக ஒதுங்கிடுங்க. மீனராசி நேர்களுக்கு சொல்லலை, கும்பராசி நேர்களுக்கு மீனை பற்றி சொல்கிறேன். அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையில் யூ மீன் வாட் ஐ மீன், ஐ மீன் வாட் ஐ மீன் டு சே இப்படின்னு இந்த எக்ஸ்பிரஷன் சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள நெஞ்சு வலியே வந்துடுது. ஒரு 10 ரூபா வருமானத்துக்கு தான் இந்த பேச்சு பேசுகிறேன். தொண்டை தண்ணியே காஞ்சி போச்சுன்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி பேச்சு இருக்கும். டென்ஷன், படபடப்பு, லாஸ்ட் மினிட் டிசிஷன் மேக்கிங், லாஸ்ட் மினிட் சப்மிஷன். ஓடு ஓடு ஓடு, உடியா உடியா உடியா, காக்கா பரபர, கோழி பரபர, கொக்கு பரபர, பச்சைக்கிளி பரபர, இப்போ கருடன் பரபர அப்படின்னு. கருடன் எத்தனை உயரங்கள் பறந்தால் அவருக்கு பறவைகளின் அரசன்னு பேர் வரும். நான் ராசிகளின் அரசன் மீனராசி அப்படின்னு கூட சொன்னாலும் அது மிகையாகாது. பாக்கி இருக்க 11 ராசியுமே விட்டு கொடுக்காம பேசக்கூடிய ராசி எதுன்னா மீனராசி. எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் ரிஸ்க் எடுத்து காரியங்கள் செய்ய வேண்டிய அமைப்பு. ஒரு 10 பேர்த்த காப்பாற்றணும், ஒரு 10 பேர்த்துக்கு நல்லது பண்ணணுங்கிறதுக்காக நான் எதை வேணாலும் தியாகம் செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. பெஸ்ட்டு டீம் பிளேயராக இருக்கக்கூடிய அமைப்பும் இன்றைக்கி மீனராசி நேயர்களுக்காக உண்டு. ஆனால் மீனாக இருந்தாலும் நீங்கள் குளத்துக்குள்ளே தான் மீனாக இருக்கீங்க, தண்ணிக்குள்ளே தான் மீனாக இருக்கீங்க, திமிங்கலமாக இருப்பீங்க. கடின உழைப்புக்கு ஈடு சொல்ல வேண்டிய அமைப்பு. ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன், கமிட்மெண்ட், உங்களை சின்சியாரிட்டியை தான் இன்றைக்கி எல்லோரும் பாராட்டுவாங்க. ஒன்று கொஞ்சம் டென்ஷன், படபடப்பு, லாஸ்ட் மினிட் சப்மிஷன்லாம் இருக்கும். அந்த ஆங்ஸைட்டிங்கிற விஷயத்த ஒரு 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 ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுங்கிறதோடு இருந்தால் மீனராசி நேயர்களுக்கு நிறைய நன்மை கிடைக்கும். இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கரை பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய 2 பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து அமிர்த கலச கருடனையும் சக்கரத்தாழ்வாரையும் பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.